உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களுடைய இலக்கு நோக்கியோ, உங்களுடைய ஆசைகள நோக்கியோ முயற்சி எடுத்து வைக்கும் பொழுது, அதிகமான தடங்கள தான் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலோ, ரத்தச்சோகை இருக்கு, லோவர் பேக் பெயின் இருக்கு, மலச்சிக்கல், மூட்டு வலி இருக்குது. உங்க மேலேயே உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாம நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலோ, இல்ல கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலோ, நீங்க கவனிக்க வேண்டிய சக்கரம் சாக்ரல் சக்ரா. அதாவது சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சக்கரம் எங்க அமைஞ்சிருக்கு? இது அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது? இதற்கான பீஜ மந்திரம் என்ன? தமிழ் உயிரெழுத்துல எந்த எழுத்த உச்சரிக்கிறது மூலமா சாக்ரல் சக்ராவ வந்து நம்ம பேலன்ஸா வச்சுக்க முடியும்? என்ன உணவு எடுத்துக்கலாம்? என்ன கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம்? என்ன எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம்? இதோட கலர் என்ன? எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? இந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் இந்த காணொளியில நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்கேஸ் நீங்க இப்போ தான் நம்மளுடைய சேனல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் நிலைக்கு போகணும். நம்மளுடைய ட்ரீம் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஈஸியா நம்ம லைஃப்ல எடுத்துட்டு வர முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ப்ஷன், ஹோப்பனப்போனோ, ஏஞ்சல்ஸ், ரேக்கி இந்த மாரி விஷயங்கள யூஸ் பண்றது மூலமா நம்மளுடைய ட்ரீம நம்மளால ஈஸியா அடைஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நீங்க ஒரே இடத்துலருந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணி, மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலில நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்கள இங்கருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க் யூ சோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தொப்புள் பகுதியிலிருந்து கீழ 2 to 3 இன்ச்சஸ்ல இருக்கக்கூடிய சக்கரம் தான் சுவாதிஷ்டான சக்கரம். இதனுடைய நிறம் ஆரஞ்சு நிறம். நம்மளுடைய 15ல இருந்து 20 வயதுக்குள்ள இந்த சக்கரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சு முறிஞ்சிருது. நம்மளுடைய உடம்புல அட்ரினல் சுரப்பி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த சாக்ரல் சக்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர்ஸ், ஹீட்டு, உப்புச்சத்து அதிகமாகிறது குறையிறது, நீர் அதிகமாகிறது குறையிறது, நம்மளுடைய இம்யூனி சிஸ்டம் இது எல்லாமே இந்த சக்கரத்துக்கு கீழே தான் வருது. இந்த சக்கரம் வந்து 6 இதழ்களைக் கொண்ட சக்கரம். நம்மளுடைய ஆசை, உணர்ச்சி, கற்பனை, படைப்பாற்றல், இன்பம், உறவு இந்த மாதிரி 6 விஷயங்கள குறிக்கிறது தான் இந்த சுவாதிஷ்டான சக்கரம். 6 இதழ்களை கொண்டு இருக்கிறது. இந்த சக்கரத்த நீங்க எப்படி எனக்கு இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, உங்களுக்கு வந்து உங்கள அறியாமலே வந்து யாரு மேலயோ பொறாமப்பட்டுட்டே இருக்கிறீங்க. எந்த விஷயம் பண்ணாலும் தடங்கலா இருக்கு. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள். அது உங்களுடைய கர்ப்பப்பையா இருக்கலாம், உங்களுடைய ஓவரீஸா இருக்கலாம். ஏதோ ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ரத்தச்சோகை இருக்கு. எந்த விஷயத்துலயும் அடிக்ட் ஆகுறது. மொபைல் அடிக்ஷன் இருக்கு, லஸ்ட் அடிக்ஷன்ஸ் இருக்கு, ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க ரொம்ப அடிக்ஷனா இருக்கீங்க. பட் அதுலருந்து வெளிவரணும்னு நினைக்கிறீங்கன்னும் பொழுது, இந்த சக்ராவ நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுடைய உடம்புல அடி, முதுகு, லோவர் பேக் பெயின் வந்து அதிகமா இருக்கு. மலச்சிக்கல் இருக்கு, மூட்டு வலி இருக்கு. உங்க மேலயே நீங்க மதிப்பு இல்லாம நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது, இந்த சக்ராவ நீங்க கவனிக்கணும். இந்த சக்கரம் பேலன்ஸா இருக்கும் பொழுது, நம்ம வந்து ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு அனிமேஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஆர் ஆர்ட் அண்ட் ஏதோ ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க, பிஸ்னஸே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கிரியேட்டிவா நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த சாக்ரல் சக்ராவ வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில பேலன்ஸ் பண்ணும் பொழுது, உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகும். உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து தன் மேல தமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து அதிகமாகும். இதையும் தாண்டி இந்த சக்ராவ பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, கேரட், சர்க்கரைவள்ளி கிழங்கு, தேன், கடலை, மீன், காளான், ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி உணவுகள வந்து நீங்க எடுத்துக்க முடியும். அதே மாதிரி என்ன மியூசிக்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ட்ரம் ஃபிட் இந்த மியூசிக் கேட்கறது மூலமா இந்த சக்ராவ நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஜாஸ்மின், ஆ ரோஸ் ஆயில், சாண்டல்வுட் ஆயில், பெப்பர் ஆயில் இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ வந்து இந்த சக்ரா இருக்கக்கூடிய இடத்துலயோ, அல்லது உங்களுடைய பாதத்திலயோ நீங்க தடவுறது மூலமாவும் இந்த சக்கரத்த நம்மளால பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். கிறிஸ்டல்ல வந்து மூன் ஸ்டோன் அப்படின்ற கிறிஸ்டல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன யோக பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரீ போஸ், திரிகோணாசனம்,
பச்சிமுகத்தாசனம். இந்த ஆசனங்கள பண்றது மூலமாகவும் நீங்க சாக்ரல் சக்ராவ பேலன்ஸா வச்சுக்க முடியும். ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் இல்ல அந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய நெறைய டெக்கர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க அத அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறது மூலமாகவும் இந்த சக்கரம் வந்து பேலன்ஸா இருக்கும். சுவாதிஷ்டான சக்கரம் பஞ்சபூதத்துல நீர் சக்தியோட கலந்திருக்கனால நீங்க ஸ்விம்மிங் பண்றது, முக்கியமா ஆறு, கடல் இந்த மாரி இடங்கள்ல நம்ம போய் அருகாமையில உட்கார்றது மூலமா, கடற்கரையில நடக்கிறது மூலமா நம்ம வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரத்த வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இதற்கான தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா, சரஸ்வதி. இந்த சாக்ரல் சக்ராவ பேலன்ஸ் பண்றதற்கான பீஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா, வம். வம். இந்த மாதிரி தான் இந்த மந்திரத்த வந்து நம்ம உச்சரிக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 2வது சக்கரம் தான் சுவாதிஷ்டான சக்கரம். நம்ம உடம்புல மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்கு. மற்ற சக்கரங்கள பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி, பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க 2026லயோ, 2027லயோ இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா, மற்ற 7 சக்கரங்களோட இன்ட்ரோடக்ஷன், 7 சக்கரங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இது எல்லாத்தினுடைய பிளேலிஸ்ட்ட கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். 7 சக்ரா அப்படின்ற பிளேலிஸ்ட்ட நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே, எல்லா விதமான பதிவுகளையும் உங்களால பார்த்துக்க முடியும். இன்கேஸ் நீங்க சுவாதிஷ்டான சக்கரம் தான் உங்களுடைய உடம்புல அஃபெக்ட் ஆயிருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, என்ன சிம்ப்டம்ஸ வச்சு நீங்க வந்து இத ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? வீடியோல சொன்ன மாதிரி நெறைய தடங்கலா இருக்கு, யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனை இருக்கு, ரத்தச்சோகை இருக்கு, அடிக்ஷனா இருக்கு. ஸோ இதுல என்ன ரீசன வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அதற்கான சொல்யூஷனும் நம்ம சீக்கிரமே பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி மேனிஃபெஸ்டேஷன்.